நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடான்னா. இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது. ஏன்னா சுவாசம் வராது, செத்து போயிடுவோம். இங்கே கடவுளுக்கே வேலை இல்லாமல் போயிடும். எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை, ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை அத்தனை பேர் சேர்ந்தா கூட காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு. மனிதனை மட்டும் இல்லை, உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது. புல்லு பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது. காட்டில் ஒரு மிருகம் இல்லைன்னா, உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது. மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒருத்தருக்க மாட்டான். கடவுள் எல்லாம் அப்புறம்தான். ஆதியில் கடவுளாக இருந்தான், இயற்கையை வழிபட்டான், சுழுபட்சமா இருந்தான், கவலை இல்லாத இருந்தான். ஆனா இன்னைக்கு மனிதன் அவனுக்கு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னுக்குறான். அதனால வேற்றுமையை உண்டாக்கி, பகையை உண்டாக்கி, ஒத்தனை அழிச்சு ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான். அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும். இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும். உன் கடவுள் வேற, என் கடவுள் வேற, உன் தெய்வம் வேற, என் தெய்வம் வேற, உன் மொழி வேற, என் மொழி வேற. இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ள உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும். இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யா இருக்குதுன்றது தெரியுது. அதனால ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க. ஊட்டெல்லாம் போக முடியாது. ஊட்ட போனோன்னா அதுக்கு இந்த உபதேசமே தேவையில்லை, தானாவே ஓடி போடுவான் எத்தனையோ பேர். நான் எதுக்கு போயிருந்தேன், கைலாசம்.